ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட நெக்ஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லாமல் ஹோம் மேட்ச்சில் விளையாண்ட தமிழ் தலைவாஸோட ஆட்டத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் தலைவாஸ் ஹோம் மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்றுருந்தாங்க, 2 மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹோம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு மொத்தம் 4 மேட்ச் இருந்துச்சு. பட்னா பைரேட்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஜெய்ப்பூர், லாஸ்ட்டில் நடந்த குஜராத், இந்த எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தோற்றுருந்தாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சதீஷ்க்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. 2 ரைடு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரை டேக்கிள் பண்ணி உட்கார வச்சதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதீஷ் பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை அந்த மேட்ச் ஃபுல்லாகவே. இன்னும் கொஞ்சம் சான்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் கொடுத்துருக்கலாம். இந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. இந்த 4 மேட்ச்லையும் குஜராத்தோட தமிழ் தலைவாஸ் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன டேக்கிள் மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்டை விட்டு கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு. குஜராத்தை தமிழ் தலைவாஸ் ஒரு ஆல் அவுட் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பண்ணால் தான் அவங்களோட தோல்விக்கு பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கும். தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் 7ஸில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அறிவிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இடையிலே சப்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறாக தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஃபுல் டைம் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 30 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. குஜராத் 33 பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் தங்களோட நெக்ஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா யூபியில் தான் விளையாட போகிறாங்க. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸோட தான் விளையாடுறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 9 PM ஸ்டார்ட் ஆகிடும். போன வருஷம் இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் 45 எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் 28 எடுத்து இந்த மேட்ச்சை தோற்றுருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 34, பெங்களூர் புல்ஸ் 40 பாயிண்ட் எடுத்து பெங்களூர் தான் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டீமும் பெங்களூர் புல்ஸ் 8 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட் எடுத்து 8வது இடத்துல இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணியும் 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா தோல்வி பெற்றிருக்காங்க. 12 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. பெங்களூர் புல்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட ஒரு 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வினால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் தான் இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியும். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சில் எந்த தப்பும் பண்ணாமல் விளையாண்டாங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் பெங்களூரோட. நீங்கள் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.